வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. டிடிடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் திருப்பதி எலிஃபண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரீவாரிமெட்டு நடப்பாதை சரௌண்டிங் அந்த வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம்னா, அங்கே வந்து ஒரு 10லேருந்து 15 யானைகள் கும்பு எலிஃபண்ட் டீம் சொல்லியிருக்கிறது வந்து யானைகள் அங்கே நடமாட்டம்ன்றது இப்போ இருக்கு. ஒரு 10லேருந்து 15 யானைகள் கும்பலா அங்கே இருக்கு. அதனால பார்த்து நடந்து போங்க. கும்பா நடந்து போங்க. அதே போல காலையில 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி இந்த டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த எலிஃபண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் மேக்சிமம் காலையில் டைமில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. காலையில் அங்கே 6 மணிலேருந்து அலோவ் பண்ணுறாங்கல்ல. ஸோ காலையில் பார்த்தோம்னா அங்கே க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். நடந்து போகிற பக்தர்கள் காலையில் அதிகமாக இருப்பாங்க. அதனால காலையிலேயே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து காலையில் நடந்து போகிறதுக்கு பாருங்கள். ஈவினிங் டைம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ காலையில் போனோம்னா கும்பல் க்ரௌட் அதிகமாக போயிட்டு இருப்பாங்க. ஒரு கும்பலாக போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ டிடிடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் எலிஃபென்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கிறது வந்து இந்த ஸ்ரீவாரிமெட்டுன்றது அந்த 5 கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க் கண்ட்ரோலில் வருது. ஸோ அங்கே வந்து யானைகள் கும்புன்றது ஒரு 10லேருந்து 15 யானைகள் இப்போ அங்கே நடமாட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து ட்ரோன் சிஸ்டம் வச்சு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனாலும் பக்தர்கள் ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.